ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோ எதை பற்றின டாபிக் அப்படின்னா, ஒரு சிஸ்டர் கமெண்ட் போட்டிருந்தாங்க. ஸ்ரீவித்யான்னு சொல்லிட்டு ஒரு 4 நாள் முன்னாடி கமெண்ட் போட்டிருந்தாங்க. அவங்க குழந்தை ப்ரீமெச்சூர்ட் பேபி 2 மாதம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கையிலையே இருந்தால் தான் தூங்குறான், கீழே படுக்க வச்சாலே அழுதுகிட்டே இருக்கான், வேலையே பார்க்க முடியறதில்ல அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் போட்டிருந்தாங்க. ஓகே, அந்த சிஸ்டருக்கு இது அவங்களுக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கும். ப்ரீமெச்சூர்ட் பேபிஸ் இருக்க எல்லாருக்குமே இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவாங்க. நார்மலாக ஃபுல் டேர்ம் பேபிஸ் ஒரு 30 நாள் வரைக்கும் அழுவாங்க. அதுக்கப்புறம் அப்படியே பெரியவங்க சொல்லுவாங்க, இந்த விநாயகர் கோயிலுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டா அழுகிறதெல்லாம் நிறுத்திடுவாங்கன்னு சொல்லுவாங்க. பட் ப்ரீமெச்சூர்டு பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளைக்கு ஒரு 60 to 70-80 டேஸ் வரைக்கும் அழுதுகிட்டே தான் இருப்பாங்க. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இப்போ ஃபுல் டேர்ம் பேபிஸ்னால் ஃபுல் க்ரோத் ஆகிடும். அம்மாவோட வாம்பில் இருக்கையிலேயே ஃபுல்லாக நல்லா க்ரோத் ஆகி தான் பிறப்பாங்க. எடையும் உங்களுக்கு போதுமான ஒரு 3.5 கிலோலேருந்து 4 கிலோ வரைக்கும் கூட குழந்தைங்க பிறக்கும். ஃபுல் டேர்ம் பேபியில் கரெக்டான கேர் இருந்ததுன்னா 3 kg அண்ட் எபவ் தான் குழந்தை பிறக்கும். பட் ப்ரீ டைமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 கிலோவை டச் பண்ணுறது, அதுவும் 32 வீக்ஸ் 30 வீக்ஸ் அந்த மாதிரி பிறக்கிற குழந்தைங்கள ஒரு 2 கிலோவை டச் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா அப்போ தான் க்ரோத் ஆகக்கூடிய டைமில் குழந்தை டெலிவர் ஆயிடுது. ஸோ எடை உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். குழந்தை வயிற்றுக்குள்ளே இருக்கிறப்ப எப்படி இருக்கும், நல்லா கதகதப்பாக சூடாக இருக்கும் இல்லையா? ஸோ அப்படியே அதுக்கு டெலிவர் ஆனதுக்கப்புறம் அந்த வார்ம்னஸ் தான் குழந்தைங்க எதிர்பார்ப்பாங்க. அந்த அப்படியே சூடாக கதகதப்பாக நீங்கள் வச்சுருந்தா தான் அழுகாமல் இருப்பாங்க. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, ஃபீடிங்கு அவங்க சக் பண்ணுறதுக்கு அவ்வளோ சத்தே இருக்காது. அந்த குழந்தை இவ்வளோண்டாக இருக்கும். 1.25 கிலோவில், என் பையன்லாம் பார்த்திங்கன்னா 1.25 கிலோ தான். 2 பேரும் 2 கிலோ கூட இல்லை. ஒருத்தன் 1.9, ஒருத்தன் 1.750 அந்த மாதிரி தான். இவ்வளோ தான் இருப்பானுங்க. தூக்கிறதே கீழே ஒரு சன்னமான பில்லோ வச்சா அது மேலே குட்டி குழந்தைய வச்சா தான் தூக்கவே முடியும். நார்மலாக இப்படி தூக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். விரலெல்லாம் குட்டி குட்டியாக தான் இருக்கும். அதே மாதிரி பால் சக் பண்ணுறதுக்கே சிரமப்படும், வாயெல்லாம் வலிக்கும். ஸோ வலிக்கிறதுனால அது பெருசாக ரிஸ்க் எடுத்து சக் பண்ணியும் பால் குடிக்காதுங்க. ஸோ இன்னொரு ரீசன் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, பால் போதுமான அளவு அதுக்கு குழந்தைக்கு கிடச்சிருச்சாங்கிறதையும் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. அப்படி மதர் ஃபீடு போதுமான அளவு இல்லை அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஃபார்முலா மில்க் பவுடர் நீங்கள் ஸ்டாக் வச்சுக்கோங்க. நிறைய மார்க்கெட்டில் கிடைக்குது. நான் லாக்டோஜன் ஸ்டேஜ் 1 தான் அப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். நல்லா தான் இருந்தது. அதையும் நிறைய நீங்கள் கலக்கக்கூடாது, அப்படியே ஃபுல் பாட்டில் கலக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 30 ml, ஒரு 30 மில்லியிலேருந்து ஒரு 50 மில்லிக்குள்ளே மட்டும் கலக்குங்க. அதை கொடுத்துட்டு இன்கேஸ் அதை வேஸ்ட் பண்ணிட்டானா டிஸ்கார்ட் பண்ணிடுங்க. திரும்ப அதை நம்ம இப்போ தான் கலக்கணும் அப்படியெல்லாம் கொடுக்கக்கூடாது. 30 மினிட்ஸுக்கு மேலே அந்த ஃபார்முலா மில்கை வச்சுருந்து கொடுக்கறது குழந்தைக்கு அவ்வளோ நல்லதில்லை. ஸோ உங்கள் மில்க்கு போதுமான அளவு அவன் எடுத்துக்கிறானான்னு பாருங்கள். இல்லை பத்தாமல் இருக்குதுன்னா ஃபார்முலா மில்க் நீங்கள் சப்போர்ட்டுக்கு வச்சுக்கோங்க. நைட் டைமில் தூங்க வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா வயிறு ஃபில்லிங்காக குடிச்சிருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பசிக்கு கூட சில குழந்தைங்க அழுதுகிட்டே இருக்கும். வயிறு பத்தாமல் பாலை குடிச்சிட்டு அழுதுகிட்டே இருக்கும். என் பெரிய பையன் இதே பிரச்சனை தான். பகலெல்லாம் தூங்கிடுவான், நைட்டு அழுதுகிட்டே இருப்பான், சமாளிக்கவே முடியாது. நான் சின்னவன் வச்சுக்குவேன். அம்மா அப்போ ஒரு டெக்னிக் ஃபாலோ பண்ணாங்க, அது ஒர்க் அவுட் ஆச்சு. நான் அதை தான் நான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அது என்னென்னா ஸ்வாட்லிங் தான். ஃபுல்லாக குழந்தைய அம்மா என்ன செய்வாங்கன்னா, பையனை ரேப் பண்ணிடுவாங்க. ஒரு சன்னமான ஒரு பெட்ஷீட் வச்சு ஃபுல்லாக காலுக்கு சாக்ஸ் போட்டு விட்டுட்டு, பேம்பர் போட்டு விட்டுட்டு, ட்ரெஸ்ஸு நான் அது மேலேயே ஃபுல் கவர் ட்ரெஸ் இருக்கும் இல்லையா, ஃபுல்லாக அது அந்த ட்ரெஸ்ஸு ஃபுல் கவர் ட்ரெஸ் தான். பேண்ட் இதெல்லாம் போட்டு அதுக்கு மேலே ஒரு சன்னமான பெட்ஷீட் நல்லா கவர் பண்ணி கீழேயும் மெத்துன்னு துணி விரித்து சைடெல்லாம் தலகாணி குடிச்சு அவனை ஒரு மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க. அப்போ தான் அவன் தூங்குவான். இது தெரியாமல் நான் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு இருந்தேன். அம்மா அப்புறம் இது பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் அவன் பீஸ்ஃபுல்லாக தூங்க ஆரம்பித்தான். ஒரு 3 hours எல்லாம் தூங்குவான். அப்புறம் இடையில பசிக்கு எந்திரிச்சா நான் என்கிட்ட பிரஸ்ட் மில்க் அவ்வளோவா இல்லாதனால நான் ஃபார்முலா மில்க் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்பப்போ நான் கலந்து கொடுத்து தூங்க வச்சோம்னா அதே மாதிரி பொசிஷனில் தூங்க வச்சதுக்கப்புறம் நல்லா தூங்கினாங்க. ப்ரீமெச்சூர்ட் பேபிஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு 3 மாதம் ஒரு கதகதப்பாக வச்சுக்கிறது தான் நல்லது. அப்போ தான் குழந்தைகளுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிக்குமே சப்போர்ட் பண்ணும். ரொம்ப ஃப்ரீயாக அப்படியே ஃபேன் காற்றுல போட்டு படுக்க வைக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. கண்டிப்பாக சாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. எப்போவுமே குழந்தை ஒரு சூடு இருக்கிற மாதிரியே நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அதுதான் இந்த ஃபஸ்ட்டு 3 மாதம் நீங்கள் பார்க்க வேண்டியது இதுதான். நல்லா சூடாக வச்சுக்கோங்க. குழந்தைய எப்போவுமே ஒரு வார்மாக
நார்மலான ஒரு சிச்சுவேஷனில் வச்சுக்கோங்க. ஃபீடு வந்து குழந்தை கரெக்டாக சக் பண்ணி குடிக்கிறானான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபார்முலா மில்க்கு சப்போர்ட்டுக்கு வச்சுக்கோங்க. கரெக்டாக வந்து நீங்கள் ஃபீட் பண்ணுறதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இந்த ஒரே ஒரு டெக்னிக் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே வந்து குழந்தை கண்டிப்பாக தூங்குவான். அதே மாதிரி படுக்க வைக்கிறப்ப நேராக இப்படி கொண்டு போய் நீங்கள் வேகமாக படுக்க வைக்கக்கூடாது. குழந்தைய வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்வாப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அந்த பம்ப் பகுதியை மட்டும் கீழே பட்டை மட்டும் பொறுமையாக வச்சுட்டு தலையை வைக்கிறப்ப பொறுமையாக எவ்வளோ அதாவது பின் ட்ராப் சைலன்ஸில் நீங்கள் வந்து அப்படியே கொஞ்சம் கூட அதிர்வே தெரியக்கூடாது. அந்த மாதிரி சைடாக படுக்க வைங்க. ரொம்ப இப்படி நேராக படுக்க வைக்காமல் ஓரளவுக்கு இப்படி ஒரு கழிச்சு படுக்க வச்சிங்க அப்படின்னா அவன் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் வந்து குழந்தை வந்து கண்டிப்பாக தூங்கிடுவாங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. சைடுக்கு வந்து நல்லா அணை கொடுத்த மாதிரி பில்லோஸ் யூஸ் பண்ணலாம் நீங்கள். இல்லைனா வந்து பெட்ஷீட்ஸே வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ நிறைய மார்க்கெட்டில் வந்து ஃப்ளீஸ் பிளாங்கெட்ஸ் எல்லாம் கிடைக்கிது. நல்லா மெத்தாக இருக்கும். குழந்தை ஸ்கின்னுக்கும் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. அதே மாதிரி இன்னொரு விஷயம், 2 மாதம் வரைக்கும் கண்டிப்பாக குளிக்க வைக்கவே வேண்டாம். ஏன்னா குழந்தையோட ஸ்கின்னெல்லாம் வளராமல் தான் இருக்கும். அதுவும் கூட வந்து ரொம்ப போட்டுட்டு லோஷனை போட்டு அப்ளை பண்ணுறது, எண்ணெய் போட்டு குளிக்க வைக்கிறது, அந்த மாதிரிலாம் நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம். ஜஸ்ட் வைப் பண்ணி மட்டும் விடுங்க. அந்த மாதிரி கேர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அழுக மாட்டான். இப்போதைக்கு குழந்தைக்கு அதாவது ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபீட் பண்ணுங்கள். எப்பெல்லாம் குழந்தைக்கு ஃபீட் ஆன் டிமாண்டுன்னு தான் சொல்லுவாங்க. குழந்தை எப்பெல்லாம் அழுகுதோ அப்போல்லாம் நம்ம ஃபீட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து தேவை 2 hours ஒன்ஸ் 3 hours ஒன்ஸ்ன்னு டைம் வச்சு நீங்கள் கொடுக்கலாம். பட் ஃபஸ்ட்டு ஒரு 2 மாதம் இந்த ப்ரீமெச்சூருங்கனால ஒரு 80 days 90 days வரைக்குமே நீங்கள் என்ன பண்ணலான்னா வந்து எப்பெல்லாம் குழந்தை அழுகுதோ அப்போல்லாம் நீங்கள், ஏன்னா அது ரொம்பலாம் சக் பண்ணி குடிக்க முடியாது, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் குடிப்பாங்க. ஸோ எப்பெல்லாம் குழந்தைக்கு டிமாண்ட் இருக்கோ அப்போல்லாம் நீங்கள் வந்து ஃபீட் பண்ணலாம். தாராளமாக தப்பே இல்லை. கொஞ்சம் ஃபீட் பண்ணிவிட்டு தோலில் போட்டு தட்டி கொடுத்துட்டு ஒரு ஆசுவாசப்படுத்திட்டு நல்லா அணைச்சி தூங்க வைங்க. நல்லா மார்போடு அணைச்சி நீங்கள் தூங்க வச்சுட்டு பொறுமையாக லிஃப்ட் பண்ணி கீழே வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நல்லா வந்து குழந்தை தூங்குவான். எந்தெந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் மார்க்கெட் போயிருந்தப்போ ஒரு வீடியோ எடுத்து அதையும் வந்து நான் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். ஹோப் அதை பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பிளாங்கெட் தான், ஜிப்போடு இருக்குது. குழந்தைய உள்ளே படுக்க வச்சு நம்ம ஜிப் போட்டு விட்டுக்கலாம். சூப்பராக இது நல்லா சாஃப்டாக இருந்தது. இங்கே ஒமானில் கிடைக்கிற பிராண்டு தான் இது, ஈட்டன் பிராண்டு. வேரியஸ் கலர்ஸில் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து படுக்க வச்சுக்கலாம். இந்த இமேஜில் இருக்குது பார்த்திங்களா, இந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா பிளாங்கெட்ஸ் இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா பேபி ரேப்பரு வித் ஹூடோடு இருக்குது. கிளாத்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ பேபி ஷாப் போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து வெரைட்டி நிறையா கிடைக்கும். ஸோ ஏதாவது ஒன்று நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி சுற்றியும் வந்து ஸ்வாட்லிங் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. குழந்தைய நல்லா கதகதப்பாக இந்த மாதிரி நீங்கள் சுற்றி வச்சிங்கனாலே வந்து கொஞ்சம் வார்மாக இருக்கும். சூடுனா ரொம்ப சூடு கிடையாது, நான் சொல்கிற சூடு வந்து கொஞ்சம் வெதுப்பாக வச்சுக்கோங்க அப்படிங்கிறது தான். ஸோ இந்த மெட்டீரியல் எல்லாம் பாருங்களேன், நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ குழந்தைய வந்து இப்படி அழகாக ஸ்வாட்லிங் பண்ணி வச்சுக்கலாம். பில்லோஸ் வந்து குட்டி குட்டியாக இருக்குது. இதெல்லாம் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். நல்லா சாஃப்டாக இருக்கும் குழந்தைய வந்து அசையாமல் தூங்க வைக்கிறதுக்கு. ஸோ வேரியஸ் பேபி ப்ராடக்ட்ஸ் இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் மார்க்கெட்டில் என்னென்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் குழந்தைகளுக்கு இருக்குங்கிறதே நான் உங்களுக்கு ஒரு ஐடியா காமிச்சிட்டேன். பேபி ஷாப்ஸ் போனீங்கன்னா ஏகப்பட்டது இருக்குங்க. ஏதாவது ஒன்று உங்களுக்கு அந்த குழந்தைக்கு சூட் ஆகிற மாதிரி வந்து பிளாங்கெட்ஸாக வாங்கிக்கலாம், இல்லைனா ஃபுல் கவர் ட்ரெஸ்ஸாக வாங்கிக்கலாம். ஏதாவது ஒன்று கொஞ்சம் அந்த கிளாத் மெட்டீரியல் மட்டும் கொஞ்சம் காட்டன் சாஃப்டாக இருக்கிற மாதிரி பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்ரீவித்யா சிஸ்டருக்கு மட்டும் இல்லை, நிறைய புதுசாக குழந்தை பிறந்த எல்லா அம்மாக்களுக்குமே வந்து இந்த குழந்தை கையில் வச்சுட்டு தூங்க வைக்கிறதுங்கிறது பெரிய தலைவலியான ஒரு விஷயந்தான். ஏன்னா நம்மளுக்கு போதுமான ரெஸ்ட் இல்லைன்னா ஸ்ட்ரெஸ் ஆகிடுவோம். நமக்கே வந்து ஒரு மாதிரி தூங்கணும், ரெஸ்ட் எடுக்கணுங்கிற சுச்சுவேஷனில் தான் நம்மளே இருப்போம். கூட இருக்கவங்க என்ன தான் பார்த்துட்டாலும் அந்த நைட் டைம் தூக்கங்கிறது எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டெக்னிக்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக குழந்தையும் நல்லா தூங்குவான், நம்மளுக்கும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஒரு 2 மணி நேரம் நம்மளும் நல்லா தூங்கினோம்னா தான் நம்மளுக்கும் அடுத்து எந்திரிச்சு இது பண்ண முடியும். இடையில எந்திரிச்சா திருப்பியும் ஃபீட் பண்ணிவிட்டு அதே மாதிரி பொசிஷனை வந்து நம்ம தூங்க வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை வந்து நல்லா தூங்குவான். இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஒர்க் அவுட் ஆச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஹோப் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். See you in another interesting video. Thanks for watching. Bye bye.